பள்ளிவாசலுக்கு வெளியில ஒருத்தர் வெயில்ல நின்றுகிட்டே இருக்காரு. இங்க இருந்து பார்த்தா தெரியுது. பள்ளிவாசலை தாண்டி வெயில்ல நிக்கிறாரு. ரொம்ப நேரம் அவர் நிக்கிறாரு, வெயில்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே கேட்கிறாங்க நபிகள் நாயகம், என்னத்துக்கு அந்த ஆள் வெயில்ல நிக்கிறாரு? ஒரு ஆள் ரொம்ப நேரமா நிக்கிறாரு, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கிறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அவர் கடவுளுக்காக வேண்டி வெயில்ல நிக்கிறன்னு அவர் நேர்ச்சை பண்ணிட்டாராம். கடவுளுக்காக வேண்டி அவர் நிக்கிறன்னு சொல்லி நினைச்சிட்டாரு. கடவுளுக்கு ஒரு நேர்ச்சை பண்ணிட்டாரு, கடவுளுக்காகத்தான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, முதல்ல அந்த ஆளை உள்ள உட்கார வை, முதல்ல உள்ள உட்கார வை. இது மாதிரி தன்னைத்தானே ஒரு வேதனைப்படுத்திக் கொள்வது கடவுளுக்கு தேவையற்றது. ஒரு மனுஷன் அவனை வேதப்படுத்திக்கிறது, அடிச்சுக்கிறது, குத்திக்கிறது, புண்ணாக்கிக்கிறது, நெருப்புல இறங்கிறது, காயப்படுத்திக்கிறது, இதுல எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய சைக்கோ இல்ல கடவுள். அவன் ஒரு மனநோயாளி இல்ல. இதெல்லாம் உங்கள் இறைவனுக்கு பிடிக்காது. முதல்ல அவர் நிழல்ல உட்கார சொல்லுங்க. நோன்பு நோட்டிருக்கேன்னு சொல்றாரு, அதை மட்டும் முடிச்சிரு. நீ வெயில்ல நிக்க வேண்டியது இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் நடந்தே ஹஜ்ஜிக்கு போறேன்னு போறாரு. ஹஜ்ஜிக்கு மக்காவுல இருந்து 300 கிலோமீட்டருக்கு நடந்தே போறேன்னு போயிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிடுறாங்க, என்ன ஏப்பா உனக்கு முடியல, தட்டு தருமாறு எதுக்கு இப்படி போற? இந்த மாதிரி போறேன். நீ முதல்ல ஏறிப்போ, நடந்தே போறேன்னு முடிவு செஞ்சாலும் நீ வாகனத்துல ஏறிப்போ, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதனால இந்த முஹர்ரம் மாசத்துல நடத்தக்கூடிய இந்த சம்பவம் முஸ்லீம்கள் எல்லாரும் செய்யற சம்பவம் இல்ல. முஸ்லீம்ல போரா என்று சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன ஒரு குரூப் இஸ்லாத்தை விளங்காம நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஹசன்கிறவர், ஹுசைன்கிறவர் கொல்லப்படுறார். இந்த முஹர்ரம் மாசத்துல 10வது நாள்ல நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள ஹுசைன்கிறவரை ஒரு கூட்டம் கொலை பண்ணிருது. இதுக்கு தான் மாரடிக்கிறானோ. கொலை செய்யப்பட்ட என்ன எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க? இந்த உலகத்துல கொலை செய்யப்படுறது பெரிய உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவமா? இதுக்காக வேண்டி 14 நூற்றாண்டுக்கு ஒப்பறி வைக்கணுமா? இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, ஒரு சோகமான சம்பவம் நடந்தா கூட 3 நாட்களுக்கு மேல் சோகம் காட்டக்கூடாது எங்களுக்கு சட்டம். எந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு உயிருக்கு உயிரான ஆள் செத்தாலும் சரிதான், அதிகபட்சம் எத்தனை நாள்? 3 நாள். 4வது நாள் கடையை திறந்து பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு பொண்டாடி செத்தாலும் சரி, பெத்த புள்ள செத்தாலும் சரி, அம்மா செத்தாலும் சரி, அப்பன் செத்தாலும் சரி, 3 நாளைக்கு வீட்டுல படுத்துக்கலாம் அதிகபட்சமா. 4வது நாளைக்கு கவலைப்படுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கடவுளுக்கு எதிராக போறீங்கன்னு அர்த்தம். 3 நாளைக்கு மேல எந்த சோகமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இவன் 1400 வருஷமா சோகம் கொண்டாடுறான். 3 நாளைக்கு மேல இல்லைன்றத 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி இவன் இப்ப உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்? மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது காட்டு மிராண்டித்தனம் தான், இது இஸ்லாத்துல இல்லாததுதான், கண்டிக்கத்தக்கதுதான். நாங்களும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னதுனால அப்படி ஒரு 4 பேர் இருந்து அவங்க திருந்துவாங்க, ஒளியும். எனக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் விடிய விடிய இருப்பேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. 24 12 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். விடாம 12 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறேன். ஒன்னும் பாதிக்காது. கேட்கப்பட்ட கேள்வியை கேட்டுறாரு. என் பெயர் கஸ்தூரி ராஜேந்திரன், பரங்கிமலையிலிருந்து வருகிறேன். அதாவது நீங்கள் கூறினீர்கள் நமக்கு எல்லா மதத்துக்கும் முன்பாக அதாவது ஆதாமிலிருந்து தோன்றியவர்கள் என்று. அதே பைபிளிலும் கூறியிருக்கிறார்கள். ஆதாகமத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளோட வாழ்ந்துட்டு வராரு. அப்போ அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அந்த சமயத்துல தன்னுடைய வேலைக்காரியோட அவர் கூடியிருக்காரு. அப்புறம் ஆண்டவர் சாராளுக்கு தோன்றி உனக்கு ஒரு மகனை தருவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று கூறினார்கள். அப்படியே அவர்களுக்கும் ஒரு மகன் பிறந்தான். ஆனால் சாராள் தன்னுடைய வேலைக்காரியை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். இதை அறிந்த ஆபிரகாம், நீ இங்கிருந்து சென்று விடு, உன் உயிரை காப்பாற்றிக் கொள் என்று கூறுகின்றார். ஆகையினால் அந்த வேலைக்காரி வனாந்தரத்தில் போய் அழுது கொண்டு ஒப்பாரி வைக்கின்றார். அந்த சத்தத்தை கேட்ட இறைவன் உம்முடைய ஜாதியையும் நான் மிக பெரியதாக ஆசீர்வதிப்பேன், உம்முடைய சன்னதியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். இதை அதிகமாக கூறுகிறார்கள். முஸ்லிம் மதம் கிறிஸ்தவ மதத்திலிருந்து பிரிந்தது. அந்த வேலைக்காரியினுடைய மதம் தான் முஸ்லிம் மதமாக மாறி இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். ஒரு சில முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள் முஸ்லிம் மதத்திலிருந்துதான் கிறிஸ்தவ மதம் தோன்றியது என்று. எனக்கு இது மிகவும் குழப்பமாக இருக்கின்றது.
இந்த குழப்பத்திற்கு நீர் தெளிவு தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பைபிளில் கூறியிருக்கின்றது, உமக்கு ஈசாக் என்ற மகனை தருவேன், அவனுக்கும் நீயும் இணைந்து அதாவது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று பைபிளில் கூறியிருக்கிறது. நான் இதை ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரிடம் கேட்டதற்கு, விருத்த சேதனம் என்றால் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் முஸ்லிம் மதத்தில் சுன்னத் என்ற ஒரு விருத்த சேதனத்தை செய்து கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இதற்கு எனக்கு தெளிவு தெரிய வேண்டும். மேலும் உங்களுடைய மதத்தில் மிகுந்த ஆவலும் பற்றுதலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பும் இருக்கிறதுனால் ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களுடைய மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்கள் பள்ளி வாசலில் எங்களை போன்ற இந்து மத பெண்களோ இல்ல கிறிஸ்தவ மத பெண்களோ வேறு ஜாதி மத பெண்கள் வந்தால் அவர்களுக்கு பள்ளி வாசலில் விளக்கம் தருவீர்களா, அனுமதிப்பீர்களா? எங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் தருவீர்களா? இல்லை முஸ்லிமினால் மாறினால் மட்டும்தான் நாங்கள் விளக்கம் கொடுப்பேன் என்று கூறுகின்றீர்களா? இதற்கு விளக்கம் தேவை. கடைசியா கேட்டதுக்கு அதாவது எல்லார் சார்பா நான் சொல்ல முடியாது. எங்க நிர்வாகத்தில் உள்ள பள்ளிக்கு வந்து எல்லாம் தருவோம். நாங்க கேட்கிறது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விளக்க நூல்கள் அதுகள் எல்லாத்தையும் விளக்கம் கேட்கறதுக்கு நாங்க சொல்றதை கேட்கக்கூடிய பள்ளிவாசல் நிறைய இருக்குது. கொஞ்சம் திருந்தி வந்த பள்ளிவாசல்கள் இருக்குது. அந்த மாதிரியான பள்ளிவாசல்களை வச்சு உங்களுக்கு விளக்கம் தருவோம். விளக்குதா? சில பேர் இன்னும் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க, அவங்களையும் புரிய வச்சுட்டோம், சரியா வந்துடும். இப்ப கேள்விக்கு வருவோம். அதாவது இப்ப விருத்த சேதனத்தை கேட்கறீங்களா அல்லது இப்ப கேட்டீங்களா கிறிஸ்தவத்துல இருந்து இஸ்லாம் வந்துச்சா, இஸ்லாத்துல கிறிஸ்தவம் கேட்கறீங்களா? ரெண்டுமே கேட்கறீங்களா? சரி. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறவங்க, இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது வந்து முகமது நபி கொண்டு வந்த மார்க்கம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. இயேசுநாதர் ஈசா நபிங்கிறாங்களே, அவர் கொண்டு வந்த மார்க்கம் சொல்றாங்க, அதுவும் தப்பு. இஸ்லாம்ங்கிற மார்க்கம் எந்த மார்க்கம் கேட்டா, முதல்ல கடவுள் படைச்சார் ஆதாமு, அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் அது. ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை அவர் தான் முதல்ல சொன்னார் உலகத்துக்கு. அவருடைய சந்ததிகள் ஒழுங்கா நடந்துட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சம் பேர் மாறி வெவ்வேறு கடவுள்களை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொருத்தர் தூதர் வருவார், அப்புறம் இன்னொரு தூதர் வருவார், அப்புறம் இன்னொரு தூதர் வருவார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கொள்கையை புதுப்பிக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்தாங்க. இயேசுவும் புது கொள்கையை கொண்டு வரல, முகமது நபியும் புது கொள்கையை கொண்டு வரல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களே கடவுளாக்கிடுவாங்க. நான் ஒரு கடவுள் சொல்றேன் வைங்க, என்னையே கடவுளாக்கி போடுறது. இப்படியான கூத்துக்கள் நடந்த பிறகுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய தீர்க்கதரிசிகள் கடவுளால் அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்டவர்ல கடைசியாக அனுப்பப்பட்டவர் நபிகள் நாயகம். அவருக்கு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி அனுப்பப்பட்டவர் 570 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவர் இயேசுநாதர். அப்ப ரெண்டு பேருமே ஆதாமுடைய மார்க்கத்தை புதுப்பிக்க வந்தவங்க தான். ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு கடவுள் கொடுத்தாரு, அதை புதுப்பிக்க வந்தவர் தானே தவிர இவர் மார்க்கத்தை அவர் மார்க்கத்தை இவரை கொண்டு வந்தவர் அல்ல. இது அடிப்படையான விஷயம். விருத்த சேதனம்னு சொன்னாங்க இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா பைபிள் பிரகாரம் கிறிஸ்துவ மார்க்கத்திலையும் விருத்த சேதனம் உண்டு. கத்தனா சுண்ணத்துமாங்கல்ல, அது ஆண்குறியுடைய அந்த மேல் தோலை வெட்டி போடுறது, அதான் விருத்த சேதனம்ங்கிறது. அது பைபிள்ல இருந்தது. பிறகு வந்த பவுல் அடிகள் என்ன பண்ணாருன்னு கேட்டா அதை மாத்திட்டாரு. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பவுலடிகள் என்ன பண்றாருன்னு கேட்டா அது வேணான்னு சொல்றாரு. அதை நான் ரத்துப்படி பண்ணிட்டேன், விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டதுனால அது இல்லாம போயிடுச்சு. ஆனா முஸ்லீம்கள் விருத்த சேதனம் பண்றதுக்கு காரணம் இருக்குது. நாங்க என்ன நம்புறோம்னு கேட்டா, ஆபிரகாம்ல இருந்து இஸ்மவேல்ல இருந்து இஸ்ஹாக்ல இருந்து எல்லாருமே விருத்த சேதனம் செய்யப்பட்டாங்க. முகமது நபி செய்யப்பட்டாரு, செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். இப்ப என்ன நீங்க பார்க்கணும்னு கேட்டா, விருத்த சேதனம் பண்றது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா, அதான் இன்னைக்கு உள்ள விஷயம். இன்றைக்கு எல்லா விஞ்ஞானிகள்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, விருத்த சேதனம் நல்லதுன்னு சொல்றாங்க. எப்படி நல்லதுங்கிறாங்க? அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதன் சிறுநீர் கழிக்கிறான். கழிச்ச பிறகு அதில் சில சொட்டுக்கள் அந்த தோலுக்குள்ள தேங்கி நிக்குது. ஆணுக்கு மாத்திரம் அப்படி